இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவரிடம் அடையாளம் கேட்கின்றனர். ஆண்டவர் இயேசுவே அந்த அடையாளம் என்பதை மறந்து அடையாளம் கேட்கின்றனர். பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பிரான்சிஸ்கு சவேரியாரிடம், அதாவது 1567 1622 வரையில் வாழ்ந்த புனித பிரான்சிஸ்கு சவேரியாரிடம் ஒரு முறை பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்காக வந்தார் ஒருவர். பாவ அறிக்கையிட்டார். கனமான பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டினார். ஆனால் பாவம் இறைவனுக்கு எதிரான குற்றம் என்கின்ற மன வருத்த உணர்வு அவரிடம் இருந்ததாக தெரியவில்லை. அவர் மனம் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டதாக தெரியவில்லை. வாடிக்கையான பாவங்களை ஒப்புவிப்பது போல அறிக்கையிட்ட அவர் முகத்தில் எந்த வருத்தமும் இல்லை. கல்லான அவர் இதயம் கண்டு சலேசியார் வருந்தினார், கண்ணீர் வடித்தார். பாவை அறிக்கையிட்டவர் அதிர்ச்சியுற்று அவர் கண்ணீர் வடிப்பதற்கான காரணம் கேட்டார். பிரான்சிஸ்கு சவேரியாரோ, மகனே, கடவுளுக்கு விரோதமாக இத்தனை பாவங்கள் செய்திருந்தும் உமக்கு குற்ற உணர்வே இல்லையே. எனவே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட நான் கண்ணீர் வடித்து உனக்காக மன்றாடுகிறேன் என்றாராம். செய்த தவற்றுக்கு மனம் வருத்தப்படாத இம்மனிதனை போன்றுதான் இயேசுவின் காலத்தவர்களும் வாழ்ந்தார்கள். நினிவே நகர மக்கள் மனம் மாறியதை இயேசு சுட்டி காட்டுவதன் மூலம் அவர் காலத்தவர்களும் மனம் மாறாததை மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அடையாளம் என்பது கண்ணுக்கு தெரிகின்ற ஒன்றின் மூலம் கண்ணுக்கு தெரியாத ஒன்றை காட்டுவது. உதாரணமாக, எரிகின்ற நெருப்பு இறைவன் ஒளியாக இருக்கின்றார் என்ற உண்மையையும், அவர் எப்போதும் விழிப்போடு இருந்து நம்மை காக்கின்றார் என்ற உண்மையையும் நமக்கு பறைசாற்றுகின்றது. யூதர்கள் இயேசுவிடம் அடையாளம் கேட்டது ஒரு புதுமை, அதாவது புதுமைகள் வாயிலாக இயேசு தான் கடவுளின் மகன் என்பதை வெளிப்படுத்த முடியும் என்று நினைத்தார்கள். என்று கூட பலர் கடவுள் தங்களை அன்பு செய்கின்றார் அல்லது தங்களோடு இருக்கின்றார் என்பதற்கு ஆதாரமாக பிடித்து கொண்டிருப்பது புதுமைகளையே. அதாவது தாங்கள் விரும்பும் குணத்தையோ அல்லது வளர்ச்சியையோ கடவுள் தங்களுக்கு புதுமையான முறையில் செய்தார் என்றால் அவர் இருப்பதாக அவரிடம் நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் எண்ணுகின்றனர். இன்றும் கூட ஒரு சில நபர்கள் அற்புதங்கள், அதிசயங்கள் நம் எதிர்பார்ப்புக்கு மேலாக நடந்தது என்றால், ஆண்டவர் எனக்கு அதை செய்தார், இதை செய்தார் என்று சாட்சியம் கூறுவதை நாம் அன்றாட வாழ்க்கையில பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கடவுளை நாம் எங்கே தேடுகிறோம்? புதுமையிலா அல்லது மனிதர்களிலா? செய்த தவற்றை நியாயப்படுத்தாமல் தாட்சியோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் என்னிடம் உண்டா? தவறு செய்துவிட்ட உணர்வு இல்லாமல் இருப்பதே பெரிய தவறாகும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய நற்செய்தியில் ஆண்டவர் மனம் மாறுங்கள் என்று அன்று நினைவே மக்களுக்கு யோனா அறிவித்தது போல இன்று ஆண்டவரும் இவ்வாறாக கூறுகிறார், மனம் மாற வேண்டும் என்று. பிரியமானவர்களே, அடையாளமும் அற்புதங்களும் எப்போது வரும்? நாம் மனம் மாறினால் மட்டுமே வரும். நாம் மனம் மாறினோம் என்றால் புதிய வாழ்வு, புதிய சிந்தனை, புதிய ஆற்றலோடு ஆண்டவர் நம்மோடு பேசுவார், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். இதோ அடையாளங்கள் என்ன? நாம் உயிரோடு வாழ்வதே ஒரு அடையாளம் தானே. இன்றைய நாள், இன்றைய பொழுது, இன்றைய காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரே, அதே ஒரு பெரிய அடையாளம் தானே. இதை விட மேலான அடையாளம் என்ன? அவர் பிறப்பிலிருந்தே ஒரு அடையாளமாக, இந்த வரலாற்று ஒரு அடையாள சின்னமாக, அதைவிட மேலான அறிகுறியாக வாழ்ந்து காமித்தார், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நாம் மத்தியில். அப்படிப்பட்ட தேவனிடம் நாம் நம்பிக்கை கொண்டு அடையாளங்கள் இதோ அத்தனையும் கடந்தவர்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா?
பரலோக தந்தை இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், காரியங்கள், வாழ்வு, பயணம், பிள்ளைகளுடைய படிப்பு, போக்குவரத்து அத்தனை உடனிருந்து நல்ல உடல்நலத்தை கொடுத்து எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இந்த புதிய நாளை நாங்கள் செலவு செய்ய அப்பா, அன்றாட வாழ்க்கையில உங்களிடம் அடையாளமும் அறிகுறிகளையும் அற்புதங்களை தேடி நாடாமல் நீர் இருப்பதே நீரே ஒரு பெரிய அடையாளம். அப்படிப்பட்ட அந்த அடையாளத்தை உணர்ந்து கொண்டவர்களாக மனிதர்கள் வழியாக அந்த இறை அனுபவத்தை பெறக்கூடிய வல்லமை பாக்கியத்தை கொடுக்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.